சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாங்க உன் கூட தானே இருக்கோம், நம்ம எப்ப வேணாலும் போய்க்கலாம். நீ அப்பா அம்மாவோட சந்தோஷமா போயிட்டு வந்தல்ல, அதான் முக்கியம். மேடம், டின்னர் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிடலாம். சரி போங்க, வரும். வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். வாடனம்மா, நீங்க தப்பா நினைக்கலனா இங்க இட்லி தோசை இல்லாம சோறு குழம்பு ஏதாச்சும் கிடைக்குமா? நீங்க இததான் எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சோறும் குழம்பும் செய்ய சொல்லியிருக்கேன். ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நாங்க உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க என்ன சிரமமாவா நினைப்பீங்க? என்னம்மா நீங்க உங்களை பத்தி எப்படி நினைப்போம்? சரி சாப்பிடலாம் வாங்க. அம்மா, எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்னா சேர்ந்து சாப்பிட போறோம். நிலாச்சோறு சாப்பிடலாமா? ஆமாமா, நிலாசோறு சாப்பிடலாமா? சரி சரி சாப்பிடலாம். நிலாசோரா அப்படின்னா என்னது? நிலாசோறுனா என்னன்னு கூட தெரியாதா? தெரியாதே. நிலாசோறுனா என்னன்னே தெரியல. நீலா எப்படிதான் படிச்சு பிளைட் ஓட்ட போறியோ? அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம்? போதும் போதும், மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவனை முதல்ல வாய மூடு சொல்லு. நீ முதல்ல வாய மூடு. டேய், நீ முதல்ல வாய மூடுறா. நீ முதல்ல வாய மூடு. ஏய், ரெண்டு பேருமே வாய மூடுங்களேன், இல்லனா யாருக்கும் சோறு கிடையாது. நிலாச்சோறுங்கிறது வேற ஒண்ணும் இல்லம்மா, குடும்பமா காத்தாட நிலா வெளிச்சத்துல உட்கார்ந்து அம்மா பாசமா உருட்டி கொடுக்கிற உருண்டை சோற உள்ளங்கையில வாங்கி சாப்பிடுறதா நிலாச்சோறு. அந்த சோத்துல ருசியை விட குடும்பத்தோடு ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறவங்கிற நிம்மதியும் மன நிறைவும் அன்பும் தான் அதிகமா இருக்குமா. கேட்கவே சூப்பரா இருக்கே. அப்ப கண்டிப்பா நிலா சோறு தான் சாப்பிடுறோம். பேச்சி சீக்கிரம் உருட்டி கொடு பேச்சி. பசங்க எல்லாம் பாவம் பசியோடு இருக்காங்கல்ல. ஏங்க நீங்க பசியா இருக்கேன்னு சொல்லுங்க. அதத்தான் சாட மாடியா சொல்றேன், நீ புரிஞ்சுக்கிட்ட மாட்டேங்கிற. சீக்கிரம் பச. இந்த பெசஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல. முத உருண்டைய வாடுன மாவு கொடு. இந்தாங்க. என்னங்க இது? என்ன அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு? என்ன மனோன்மணின்னு கூப்பிடுங்க, இல்ல தங்கச்சின்னு கூப்பிடுங்க. சரிங்க தங்கச்சிமா. அம்மானே கூப்பிடுங்க. கோகிலா இந்த எனக்கு வாங்கடா, கைய நீட்டு. எனக்கு தனபால் என்ன, நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. ஐயோ, எப்ப கூப்பிடுவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்தாங்க. ஆனந்தி கூட்டு சொல்லு. ஆனந்தி இந்தா. ஏன் ஆனந்தி, எல்லாரும் இங்க இருக்காங்க, உன் கூட இருந்த இன்னொரு பொண்ணு எங்க? காயத்ரி அம்மா, அவ வேலைக்கு போயிருக்கிறாமா. என்னம்மா இந்த நேரத்துலயா? ஆமாப்பா, நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு லீவு சொல்லதான் போனா. ஆனா லீவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் வேலையில இருக்கா, நைட்டு வந்துருவா.
நான் படிக்க தான் சென்னைக்கு வந்தேன். ரெஜினா சூழ்நிலையால சென்னைக்கு வந்தா. ஆனா ஆனந்தியும் காயத்ரியும் தான் குடும்ப கஷ்டத்துக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. ஆனந்தியும் காயத்ரியும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான்ப்பா. காயத்ரி வீட்ல என்ன பிரச்சனை? அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. மெடிக்கல் செலவெல்லாம் காயத்ரி தான் பாத்துக்கிறா. கடவுள் நல்லவங்களை ஏன்டா இப்படி சோதிக்கிறாரோ? விதி யார விட்டுச்சு. சரி சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பாடுங்கிறது வெறும் சாதாரணமான விஷயம் இல்ல. அத சமைக்கிறப்பவும் பரிமாறுறப்பவும் அதுல அன்பு இருக்கணும்னு சமைக்கிற லட்சுமி கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன். இன்னைக்கு இந்த சாப்பாட்டுல அன்பு நிறைஞ்சிருக்கு. எனக்கு பிறந்து போச்சு, நீ சாப்பிடு. நான் உனக்கு உருந்து பிடிச்சாரேன். கொண்டா நிலாச்சோரோட ரசம். இந்தா. ஏய் என்னடி? பர்த்டே செலிப்ரேஷனை பத்தி மகேஷ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஆனந்தி, நாளைக்கு மகேஷ் சார் உன் பிறந்த நாளைக்கு ஏதோ ஒரு ஹோட்டல்ல பெரிய பார்ட்டி வைக்க போறாராம். உங்க எல்லார்கிட்டயும் சொல்ல சொன்னாரு. என்னத்தா அதெல்லாம்? அது இல்லப்பா. எதுக்குமா அந்த தம்பிக்கு தேவையில்லாத செலவெல்லாம்?